இந்த பாருமா, கொஞ்சம் ஒழுக்கமா பேசு. நான் ஸ்டேஷன்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஐயா சாமி, மன்னிச்சுக்கங்க ஐயா. நான் யாரோ என்னமோ நினைச்சு பேசிட்டேன். என்னங்க விஷயம்? செல்வங்கிறது யாரு? ஏன் புள்ளதாயா, என் மகன் சின்னவன். என்னங்க விஷயம்? என்ன விஷயமா? உம்மவன் அருந்ததின்ற பொண்ணோட சேர்ந்து லாட்ஜில் கும்மாளம் அடிச்சிட்டு இருந்தான். 2 பேரையும் பிடிச்சி ஸ்டேஷன்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். ஐயோ கடவுளே! என்னம்மா புலம்புற? வீட்டுல ஆம்பளை யாரும் இல்லையா? என் மகன் பெரியவன் உள்ள தூங்கிட்டு இருக்காயா. ஓஹோ, அந்த துரைய உடனே எழுப்பி R2 போலீஸ் ஸ்டேஷன் இம்மீடியட்டா வர சொல்லு. சரிங்க ஐயா. மாணிக்கம், 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 கதவு தர. மாணிக்கம், சீக்கிரம் கதவு தர. மாணிக்கம், கதவு தரடா. என்னம்மா? ஐயோ, நம்ம குடியே முழுகி போச்சுடா. என்னம்மா சொல்றீங்க? இந்த கொடுமை நான் என்னன்னு சொல்றதுப்பா. செல்வம் அருந்ததி கூட ஏதோ லாட்ஜில தங்கி கூத்து அடிச்சிட்டு இருந்தானா. போலீஸ்காரங்க போன் பண்ணி சொல்றாங்கப்பா. செல்வம் அருந்ததியோட லாட்ஜிலியா? நம்பவே முடியலையம்மா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி சொன்னாருப்பா. எப்படிப்பா நம்பாம இருக்கிறது? 2 பேரும் இப்ப அங்கதான் இருக்காங்களாம். உன்னை வர சொன்னாங்கப்பா. என்ன பண்ணி தொலைச்சிருக்கான் மடப்பையன்? எனக்கு நேர்ல போய் பார்த்தாதான் என்ன விஷயம் தெரியும். சீக்கிரமா கிளம்புங்க, எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். எல்லாரும் எதுக்கு? நான் மட்டும் போயிட்டு வரேன். நிர்மலா குழந்தையோட வரேன். இல்லப்பா, சரோ இருக்கால, நிர்மலா பாத்துக்குவா. நானும் கூட வரேன்ப்பா. நீங்க எதுக்குமா? இல்ல மாணிக்கம், என் மனசு இங்க நிக்காது. நானும் கூட வரேன்ப்பா. சரி சரி வாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாங்களா? R2 போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாங்கப்பா. வாங்க. கதவை சாத்திக்க. சரிங்க. நீ போய் தூங்கு போ. என்னையா பொம்பளை இது? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நானும் என் வாழ்க்கையில எவ்வளவோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். ஆனா இப்படி குழப்பமும் சல்லையுமா ஒரு கேஸ டீல் பண்ணதே கிடையாதுயா. எல்லாத்துக்கும் இந்த ஓடுகாலி தான் சார் காரணம். உன் பையன் மட்டும் ரொம்ப யோகியமா? அடுத்தவங்க மட்டும் இழுத்துட்டு வர்றது தப்பு இல்லையா? ஆமா, கம்ப்ளைண்ட் பண்ண வரும்போது இவளுக்கு இவன் தான் முத புருஷன் உங்க 3 பேரை யாராவது ஒருத்தர் மூச்சு விட்டுருப்பீங்களா? இப்ப எல்லாம் இங்க வந்த உடனே விஷயம் வெளில தெரிஞ்ச போது இப்ப சொல்றீங்க. சீ 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 சீ. நாமெல்லாம் இந்தியால தமிழ்நாட்டுல இருக்கோம். அத மறந்துட்டு ஆடாதீங்க. 4 எழுத்து படிச்சுட்டா எல்லாத்தையும் தொடச்சி போட்டுருவீங்களா? என்ன இழவியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வணக்கம் சார், நான் தான் மாணிக்கம், இவனோட அண்ணன். என்ன சார் நடந்துச்சு? தலை சுத்துது அந்த மேட்டர்ல. ஆமா, இந்த பொண்ணு உன் தம்பிக்கு முதல் பொண்டாடியாம? இல்ல சார், இவளுக்கு என் தம்பி முத புருஷன். ஐய, இந்த மேட்டர் எனக்கு இருக்கனாக முடாது போட்டிருக்கியா? சரி, அதை விடு. உன் தம்பி இந்த பொண்ணை கூட்டு போய் லாட்ஜ்ல வச்சிருந்தான். இவங்க என்னடானா இந்த பொண்ணை காரணம் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தவா, உன் தம்பி பண்ணது அப்டக்ஷன், ஆள் கடத்தல். நாங்க கிளம்புறோம் சார். கிளம்புறீங்களா? ஆமா சார், இதான் வந்துட்டாங்க இல்லையா? அந்த பொண்ணை அவங்க கூட அனுப்பிச்சு வச்சாலும் சரி, இல்ல அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாலும் சரி, எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்ல சார். இனி நீங்களா பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. இனிமே அவ எங்க வீட்டுக்கு வரவும் மாட்டா, வரவும் கூடாது. இவ எங்கேயாவது செத்து தொலைஞ்சா அந்த பழி எங்க மேல வந்து விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தமே தவிர மற்றபடி அந்த பொண்ணு மேல எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை சார். ஆமா சார், நாங்க வரோம் சார். ஏண்டி என் புள்ளைய விட்டு ஓடி போனவ அப்படியே போய் செத்து தொலைச்சிருக்க வேண்டியதானே? இன்னும் ஏண்டி எங்க கழுத்தா இருக்கிற? ஏமா, இது உன் வீடு நினைச்சியா? கத்துறதெல்லாம் வெளில போய் வச்சுக்க. என் வயிறு எரியுதியா? இப்படி எங்களை பல வெள்ளை கெடுத்து எங்களை கேவலப்படுத்துற இந்த சிரிக்கி. ஏமா, உன் புள்ள மட்டும் ரொம்ப யோகியமா?
விட்டு ஓடி போய் இன்னொருத்த கூட வாழ்றவங்கள லாட்ஜுக்கு கூட்டு போயிருக்கான். ஐயா முட்டா பையன் அறிவு கெட்டத்தனமா ஏதோ பண்ணிருக்கான். ஐயா தயவு பண்ணி இது ஒரு முறை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. அதெல்லாம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர்லாம் போட்டாச்சு. சட்டப்படி என்ன பண்ணமோ அதான் பண்ண முடியும். ஐயா நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பம் ஐயா. அதெல்லாம் சொல்லாதயா, காது கூசுது. எப்படியாச்சும் இது ஒரு முறை மன்னிச்சிருங்கய்யா. அடட, இந்த ஆளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டுது. தனியா கூட்டு போயிட்டு அட்வைஸ் பண்ணியா. சரிங்க. யோ வாயா. என்னையா நீ புரியாத ஆளா இருக்க? என்ன சார்? பொம்பளை மேட்டரியா? எஃப்ஐஆர் போட்டாச்சு, ஆள் கடத்தல் வர போட்டிருக்கியா? சார் அந்த பொண்ணு என் தம்பிக்கு முன்னாடி பொண்டாட்டி சார். அதெல்லாம் கோர்ட்ல எடுபடாது, சிக்கல் அடியா. சரி நான் ஒரு வழி சொல்ல கேக்குறியா? பணம் ஏதாச்சும் தரணுமா? இப்பதான் கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்திருக்க. போட்ட எஃப்ஐஆர் சைலண்டா கேன்சல் பண்ணி பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். நல்லபடியா கவனிச்சிருவல்ல? இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு. என்னது 1000 ரூபாயா? ஓ பெரிய மேட்டரியா? பைத்தியக்காரத்தனமா பேரம் பேசிட்டு இருக்க? அப்படி இல்லை சார், திடீர்னு கிளம்புனதுல பணத்தை புரட்ட முடியல. இப்போ இதை வச்சுக்கோங்க, நாளைக்கு மீதியை கொடுத்துட்றேன். சரி ஒரு 3000 செலவாகும், ஓகேவா? சரி சார், நாளைக்கு கடைக்கு வந்தீங்கன்னா பேலன்ஸை கொடுத்துட்றேன். இப்போ இதை வச்சுக்கோங்க. ஏயா இதுல இல்லாம கடன் சொல்லுது? சரி கடைக்கு வரேன், எடுத்து வச்சிரு. சரி வா. சார் விசாரிச்சேன் சார், டீசென்டான ஃபேமிலி தான், பையன் இன்னசென்ட், விட்டுலாம் சார். இந்தாயா இதுல உன் கடை அட்ரஸ் எழுதி வச்சுட்டு கிளம்பு. அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். கிளம்புங்க. வாடா. தபார்மா, நேரா உங்க அப்பா வீட்டுக்கு போ. மறுபடியும் லாட்ஜ் ஸ்டேஷன் எங்க உயிரை வாங்காத. போ போ. வா போலாம். வா. ஏறா வண்டியில. அண்ணே அருந்ததி. டேய், நடு ரோட்ல என்கிட்ட செருப்பாலே அடி வாங்காத. மரியாதையா ஏறு வண்டியில. என்னண்ணே இந்த நிலைமையில எப்படி நான் அவளை தனியா விட்டுட்டு வரேன்? டேய் அவளுக்கு என்னடா, நீ ஒருத்த மட்டும் தானே? ஊர்ல எவ்வளவு ஆம்பளை பசங்க இருக்கானுங்க, அவனுங்கள எவனா ஒருத்த கூட போய்ப்பா. மரியாதையா இப்ப ஆட்டோல ஏறியா இல்லையா? மா நீ கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, அவளை இப்படி தனியா விட்டுட்டு வரதுக்கு என் மனசு கேட்கலாமா? அறிவு கட்டவனே, சோறு தானே திங்கிற? உனக்கு நாங்க வேணுமா இல்ல இந்த ஓடுகால சிரிக்க வேணுமா? நட்ட ராத்திரியா இருக்கு, அவங்க அப்பா அம்மா வேற ஊர்ல இல்ல. காலையில அவங்க வந்த உடனே அவளை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வரமா? அப்புறம் ஏன்டா வர? அப்படியே எங்க தொலைஞ்சு போயிட வேண்டியதானே. இனிமே எங்க மூஞ்சில முழிக்காத, வீட்டு வாசப்படியா மிதிக்காத. என்னண்ணே நீங்க கூட இப்படி அண்ணன் கூப்பிடாதடா, அசிங்கமா இருக்கு. அம்மா இந்த பயலுக்கு மூளை கலங்கி போச்சுமா, மென்டல் ஆயிட்டாங்க. நீங்க கிளம்புங்கம்மா, வண்டியில இருங்க. இப்ப முடிவா என்னடா சொல்ற நீ? நீங்க கிளம்புங்கம்மா. நீங்க ஏறுங்கம்மா. அருந்ததி ப்ளீஸ் அழாதம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். உங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்துருவாங்க, உன் கூட துணையா அது வரைக்கும் நான் இருக்கேம்மா. தைரியமா இரு ப்ளீஸ். நான் இருக்கேன் அருந்ததி. வா வா அருந்ததி ப்ளீஸ். செல்வம், என்ன இதெல்லாம்? என் மேல மரியாதை வச்சிருக்கல்ல? நிச்சயமா. என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? அப்படி ஒரு நாள் நினைச்சதில்ல மாமா. அப்புறம் இவ யாரு? இவ்வளவு கூட்டு வந்து ஏன் வீட்டு வாசல்ல நிக்கிற?
உங்க கோவம் எனக்கு புரியுது. புரிஞ்சிருந்தா நீ இப்படி செய்ய மாட்டேன். அத அவர் கோவத்துல பேசுறாரு. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், தயவு செஞ்சு 2 பேரும் அதை கேளுங்க. அருந்ததி என்ன தப்பு வேணாலும் பண்ணிருக்கலாம். அதனால நீங்க 2 பேரும் எவ்வளவு தூரம் வேணாலும் மனசு வேதனைப்பட்டிருக்கலாம். அதுக்காக உங்க பொண்ணு இல்லைன்னு ஆயிடாது இல்லையா? ஆமா, உங்க பொண்ணு இப்போ நொந்து போய் வந்திருக்கா. வாசல்ல வச்சு பேச வேண்டாம், தயவு செஞ்சு உள்ள போய் பேசலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா, நீங்க கதை தரங்க அத்தை, ப்ளீஸ். மாமா, அருந்ததி மனசு ரொம்ப உடைஞ்சு போய் இங்க வந்திருக்கா. நிறுத்த செல்வம், எனக்கு எப்பவோ தெரியும் எங்களையும் உன்னையும் அசிங்கப்படுத்திட்டு போறவன் நல்லபடியா வாழ மாட்டான். ஏதாவது பிரச்சனை ஆகி நடுத்தரவுல வந்து நிப்பாரு எனக்கு தெரியும். என்ன ஆமா மாப்ள, இப்பெல்லாம் கடவுள் உடனே தண்டனை கொடுத்துடலாம். பெத்தவங்க மனசையும் கட்டிக்கிட்டவங்க மனசையும் நொறுக்கிட்டு போனவதானே இவ. இவளுக்கு அவன் கொடுத்த தண்டனை நியாயம்தான். அதனால இவ அனுபவிச்சுதான் ஆகணும். ஐயோ, அவ ஏற்கனவே மனசால பட்டுக்கிட்டு இருக்கிற வேதனையை விட பெரிய தண்டனை எதுவும் இருக்க முடியும்னு எனக்கு தோணல அத்தை. இது பாருங்க, அருந்ததி மனசால உங்களை மட்டும் இல்ல என்னையும் தான் வேதனைப்படுத்திட்டு போனா. ஆனா இப்ப அவ பட்டுக்கிட்டு இருக்கிற வேதனையும் கஷ்டத்தையும் பார்த்து என்னால உங்களை மாதிரி பேச முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் அத்தை அருந்ததி. செல்வம், நீ வேணா இழகின மனசுக்காரனா இருக்கலாம், நீ இவளுக்காக இறக்கப்படலாம். என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு நம்ம எல்லாரையும் உயிரோட கொன்னவ இவ. இவளுக்காக நான் ஒரு நாளும் இறக்கப்பட மாட்டேன். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா? இத பாரு செல்வம், உன் மேல எனக்கு எப்பவுமே பிரியம் உண்டு. நீ சொல்றது எதை வேணாலும் நான் கேட்பேன். இந்த சனியனுக்காக பேசாத. உன் மேல நான் வச்சிருக்கிற பிரியத்தை நீ கெடுத்துக்காத. என்ன மாமா அது? எங்க இருந்தோ வந்த என் மேல இவ்வளவு பாசம் காட்டுறீங்க. நீங்க பெத்த பொண்ணு, அவ மேல உங்களால அன்பு காட்ட முடியாதா? முடியும். இப்ப நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கோவத்துல பேசுறீங்க. அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது நீங்க உங்க பொண்ணை பார்த்து அவ படுற வேதனையும் அவ இப்ப இருக்கிற நிலைமையும் பார்த்து சத்தியமா கண்ணீர் விட்டு அழத்தான் போறீங்க. இவளுக்காகவா? இவளுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டோம். ஐயோ, அவ இப்ப அந்த டேவிட் கூட இல்ல. அவன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி அவன் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா. அவளுக்கே சொந்தமான இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு அவளுக்கு அனுமதி இல்ல. எங்க போறதுன்னு தெரியாம நடுத்தெருவுல நிக்கிறா. எவ்வளவு வேதனையான விஷயம் இல்ல இது. நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அருந்ததி பண்ண தப்பு ரொம்ப ரொம்ப சாதாரணமானது. அவ வயசுல எல்லா பொண்ணுங்களும் பண்ற மாதிரி லவ் பண்ணா. நீங்க எல்லா அப்பாவும் பண்ற மாதிரி அவளை ஏமாத்தி வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஒரு சாதாரண சராசரி பொண்ணா இருந்தா சரி, இதான் நம்ம விதி வாழ்க்கைன்னு ஏத்துக்கிட்டு வாழ தொடங்கிருப்பா. அவ கொஞ்சம் தைரியமான பொண்ணு, எல்லையை மீறிட்டா. அதுவும் நீங்க கொடுத்து வளர்த்த தைரியம் தானே. இத பாருங்க மாமா, நம்ம சொசைட்டியோட பார்வையில அருந்ததி பண்ணது மன்னிக்க முடியாத குத்தமாவே இருக்கட்டும். அதுக்காக பெத்த அப்பாவும் அம்மாவும் அந்த மாதிரி பார்க்க கூடாது. நிச்சயமா அப்படி பார்க்க கூடாது. என்ன தப்பு பண்ணிட்டா? கொலைய பண்ணிட்டு வந்திருக்கா. கொலையே பண்ணிட்டு வந்து நின்னாலும் பெத்த புள்ள மேல இருக்கிற பாசத்தை எப்படி தூக்கி போட முடியும்? நிச்சயமா அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏத்த அவளை பெத்து இத்தனை வருஷம் வளர்த்துட்டு அவ பண்ண இந்த ஒரே ஒரு தப்புக்காக அவளை மொத்தமா தலைமுழுகிறேன்னு சொல்றீங்களே, எந்த வகையில நியாயம் அது? இல்ல அப்படி தலைமுழுகிட்டா என்ன சாதிக்க போறீங்க? இல்ல அவளை மன்னிச்சு மகளை ஏத்துக்கிறதுனால என்ன இழக்க போறீங்க? என்ன குறைஞ்சு போக போகுது சொல்லுங்க. சரி, நீங்க நினைக்கிற மாதிரியே அவளை எங்கேயாவது துரத்திடுவோம். துரத்திட்டா ஒண்ணு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவா, இல்ல அவதான் தைரியமான பொண்ணாச்சே, தற்கொலை பண்ணிட்டு செத்து கூட போயிடலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போதா? சொல்லுங்க. இல்ல அதே சமயம் அவளை மன்னிச்சு பெருந்தன்மையா மறுபடியும் உங்க மகளை ஏத்துக்கிட்டா காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா அவ பண்ண தப்பு உங்க மனசை விட்டு மறந்து போயிடும். உங்க எல்லாரும் மனசுல இருக்கிற காயமும் மறைஞ்சு போயிடும் இல்லையா? இல்ல ஏதோ என் மனசுக்கு படுறதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம பெத்த புள்ள ஏதோ ஒரு வியாதி வந்து கஷ்டப்பட்டாலோ இல்ல
ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கையோ காலோ போனாலோ அதுக்காக அந்த புள்ளைய ஒதுக்கி வச்சிடுறோமா? இல்லையே, ஏத்துக்கிட்டு வைத்தியம் பார்க்கறோம் இல்லையா? அதே மாதிரிதான் அருந்ததிக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அடிபட்டு வந்திருக்கா. அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லி ஆதரவு தர வேண்டியது பெத்தவங்களோட கடமை. அதான் பெத்தவங்களுக்கு அழகு. தயவு செஞ்சு நான் சொல்றத 2 பேரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ்.